சமய புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. இந்த கோட்பாட்டை யார் சொன்னது? அவர்தான். அதுல என்ன சொல்றாருன்னா, டேய் சிங் ரஞ்சித் சிங் மேன் சொன்னாரு, ஓ எதிரி எல்லாம் கோயிலுக்குள்ள இருக்கேன், ஓ ஜனபுரம் அங்கே நிக்குது, அதை வெள்ளாமை எப்படா நாட்டவர்கள் வாங்கிட்டாரு. யாரு? பஞ்சாப் எம்பி சிங் ரஞ்சித் சிங். என்னை தனியா ஒரு அறையில வச்சு அப்ப மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்து படிச்சா நம்ம யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர். சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதரா. அப்படி நான் என்ன செய்யலாம்? இங்க பாருங்க என்ன சொல்ற. இந்த அரேபியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் நபிகள் நாயகத்தினுடைய மத சீர்திருத்தம் தான், அந்த கோட்பாடு தான். ஐரோப்பியர்களுடைய இந்த அரசியல் வெற்றிக்கான மாற்றுவதற்கு இவர்கள் இவங்கெல்லாம் கொண்டு வந்த அந்த மத சீர்திருத்தம் தான். பிறகு என்னன்னா, சீக்கியர்களுடைய அரசியல் வெற்றிக்காரன குருநானக்கு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான். மராட்டியருடைய அரசியல் வெற்றிக்கார மராட்டிய ஞானிகள் உருவாக்கிய மத சீர்திருத்தம் தான். இப்படியே சொல்லிக்கிட்டே வர சொல்லிட்டு கடைசியா உதாரணம் போதுமா, இன்னும் வேற ஏதாவது சொல்ல வேடான்னு கேட்கிறேன். போதுமா, இன்னும் வேணுமா? இல்ல இல்ல போதும், புத்தகத்தை முடி கிளம்பினேன். என்ன பண்ண? சமய புரட்சியை, பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது. ஆக இந்து முன்னணி, நான் ஒரு சந்து முன்னணி கிடையாது, நான் வீரத்தமிழர் முன்னணி போட்டவள்தான். நான் வர்ற வரைக்கும் விவேகானந்தர், நல்லா இருந்துச்சுல, வீர சிவாஜி, இந்த மராட்டி மன்னன் சிவாஜி தான் இந்து முன்னணி இருந்தாரு. நான் வந்தோடனே தீரன் சின்னமலை, எங்க பாட்டன் பூலித்தேவன், மருது பண்டியர், அழகுமுத்துக்கு ஒன்று வேலுநாச்சியாரம் போட்டோன்னே அவர் மறைஞ்சிட்டாரு. எங்கால தீப்பெடுத்துட்டான். தப்புன்னு நான் போட்டோம். அதே பூலித்தேவன், அதே மருது பண்டியர், நான் வேலை வெற்றிவேல் வேலை தூக்கிட்டாரு. கடைசியா சந்துக்கு இருந்தா அவன் ஒரு வேலை மொட்டை வேலை தூக்கிட்டு இருந்தான். அப்புறம் இந்த இணை முரசொலியில தீட்டி தீர்த்த திராவிட திருவாளர்கள், பகுத்தறிவு பகலரின் குஞ்சுகள் பிஞ்சுகள், ஐயோ பாருங்கள் இளைஞர்களை தவறா வழி நிறுத்தி விட்டாட்டே. நாய தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருந்து குடிக்க வச்ச பரதேசி, நான் தவறா வழி நடத்துறேன்னா நீ சரியா நடத்துற. கேவலம். அவங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா வேலை தூக்கிட்டு நான் பார்த்தேன். எங்க திருந்தது பாருங்கடா. டே நம்ம வீட்டுல எல்லா வேலையும் இருக்கான்னு எண்ணி பாருங்கடா. கொடுமை கொடுமை. அப்ப என்னங்கிறது அதுல இருந்துதான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்ப இந்த கோட்பாட்டை நீ புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இடைவந்த சாதி நல்ல நுட்பமா நினைக்க உடன் பிறந்தவனே எவனும் சொல்ல மாட்டான். என் தாய் மீது, என் தமிழின் மீது, என் தலை மீது ஆணையிட்டு சொல்றேன். அண்ணன் விட்டா எவனும் உன் மேல அன்பு கொண்டு அக்கறையோடு கற்பிக்க மாட்டான். இவன் ஏமாத்த நினைப்பான். நான் இந்த நிலையில இருந்து எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறேன். நீ போடு, போடாம போ. ஆனால் எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கும். நான் என் தம்பி ஹுமாயூன் சொன்ன, என் மரணம் எனக்கு வலிக்காது. ஏன்? நான் மரணப்படுகையிலிருந்து உயிர் பிதுங்கி போகும்போது என் கடமையை நான் செஞ்சுட்டேன். இந்த இனத்தில் பிறந்ததற்கான என் பிறவி பயனை, வேலையை நான் செஞ்சேன். இதைத்தான் என் தலைவன் செஞ்சான். அவன் பிள்ளை நான் செய்கிறேன். நீ கைவிடுறது என்ன இல்லடா, உன்னைய. எதுக்கு நீ பயப்படுற? தோற்று போனோம்னு நான் சொல்றான் பாரு. நம்மை வீழ்த்துவதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி உண்டென்றால், தோல்வியை வீழ்த்துவதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமலா போயிடும்? தோல்வியை தோற்கடிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு வராமலா போயிடும்? வருது. 26ல வருது. 2 ஆண்டுகள் ஆட்டம் தான் இந்த நாட்டுல. நீ படுத்து எந்த இடத்துல 10 கிராமம் சுத்திட்டு பட்டு வந்துருவேன். நான் நீ படுத்து பல்லு விளக்கிட்டு வருவீல, அதுக்குள்ள 10 கிராமம் சுத்திட்டு வந்துருவேன். ஒரே இடத்தில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நின்று பேசிட்டே இருப்பேன். நீ ஏன் பேசுவியா? இந்தியாவில் ஒரு தலைவரை கொண்டார். யாராவது பேசு. என் மக்கள்கிட்ட அக்கறையோடு உலக அரசியல்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, இலக்கியம்னா என்ன, வரலாறுனா என்ன, சுற்றுச்சூழல்னா என்ன, நீரின் தேவை என்ன, மலைகள் காடுகளின் தேவை என்ன, ஏதாவது சொல்லு பாப்பா. அக்கறை கிடையாது, பாசம் கிடையாது, அன்பு கிடையாது, நேசம் கிடையாது, எல்லாம் மோசம், நாசம். நம்ம கோட்பாடு என்ன? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். டார்வின், சார்லஸ் டார்வின் தான் சொல்றது. தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும். எங்க தலைவர் வல்லவன் வெல்வான், இவன் வலிமை உள்ளவனோ அவர் வெல்வான். ஆனால் மாசான ஒப்புக்காக நேரத்தில் இருக்காரு. வலியது வாழும், மெலியது எளியது சாகும் என்ற கோட்பாட்டை நான் எதிர்க்கிறேன். ஏன்? இந்த தத்துவத்தை ஏற்றதனால் தாண்டா உலகம் பல நாடுகள் இவ்வளவு ஆயுத கோப்பில் ஈடுபடுதுங்கிறது. அதே நீ யோசிக்கணும்ல.
உலகில் எந்த உயிரினத்திலும் கிடையாதுடா மனிதனை தவிர. புலி போர் நடத்துதா? சிங்கம் போர் நடத்துதா? சிங்கம் சிங்கத்துக்கும் புலிகளுக்கும் சண்டடா, டேய் போடுறான், அப்படி ஒண்ணும் கிடையாது. எந்த விலங்குடா ஆஸ்பத்திரி கட்டுது? எந்த விலங்குடா? ஒண்ணும் கிடையாது. இறையை விரட்டி வேட்டையாடி திங்குது, பச்சையா திங்குது. அதுக்கேண்டா கொலஸ்ட்ரால் வந்து நெஞ்சு அடைக்க மாட்டுது, சுகர் வர மாட்டேது, சர்க்கரை நோய் வர மாட்டேது, ஹார்ட் அட்டாக் வர மாட்டேது. உட்கார்ந்த இடத்துல தின்னுட்டு கார்ல ஏறிக்கிட்டு கார்ல போயிட்டு கார்ல வந்துட்டு ஏசில இருந்துட்டு பட்டுக்கிட்டு நடக்கிறது. பறவையின் குணம் பறப்பது, விலங்கின் குணம் நடப்பது, ஓடுவது, ஓடி இறையிட்டுவது. மனிதனின் குணம் நடப்பது, அவன் இயல்பு. இப்ப நடக்கிறத மருத்துவ பயிற்சி. எவ்ரிடே மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் ப்ளீஸ் வாக். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கல்லூரி கொஞ்சம் எரியவே ஆரம்பிக்கும். அப்ப 45 நிமிஷம் 45 மினிட்ஸ் பெர் டே கம்பல்சரி ப்ளீஸ் வாக். அவன் குணத்தை நடக்கிறது மனித இயல்புங்க. அதையே மருத்துவமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லுவாங்க இயற்கை வேளாண்மை. வேளாண்மை இருக்கதாண்டா பிரதேசி. அப்ப இயற்கை வேளாண்மை குறிப்பிட வேண்டிய தேவை. செயற்கை ஒரு அயோக்கிய வந்துட்டான். பாக்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பட்டு யூரியா இந்த கருமத்தை கொட்டி எங்களை சாகடிக்க வந்துட்டான். இப்ப இயற்கை இயற்கைன்னு போயிட்டு மாறுவதுங்கிறது எங்க இருந்து வரணும்? நம்மிலிருந்து வரணும். மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனதை வெல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்? திரும்ப 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 சொல்லணும். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்கும்ங்கிறான். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், 1000 முறை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு ஞானிகிட்ட போய், ஏன் ஞானி ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? அவனுக்கு டேய் இதை உள்வாங்கிட்டானா அவன் செயல்படுத்த தொடங்கிடுவான். அப்புறம் வேற பாடத்துக்கு போலாம். அவன் இன்னும் செயல்படவே இல்லையே. நான் 13 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். அதுல இந்த 2016 தான் தேர்தலுக்கு வந்தேன். நானும் எனக்கு வாழ்க்கை இல்ல, வாக்கு இல்ல, வருங்கால பிள்ளைகளின் வாழ்க்கை 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 வாழ்க்கைன்னு பல தடவை கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னும் காதுல விழலையே, செயலாகலையே. செயலாகிடுச்சுன்னா அடுத்து வேற வேலை. என்ன சொல்றான்? நீ வெல்கிற வரை பேசிக்கொண்டே இருக்கணும். வென்று விட்டால் பேசுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கக்கூடாது, செயல்படணுங்கிறான். இந்த 2-3 ஆண்டுக்கு தான் பேசுவோம். அதுக்கப்புறம் இருங்க வேலை இருக்கு. அப்ப என்னப்பா உன் பிரச்சனை? மக்கள் பிரச்சனையோடு இருக்கணும். மக்கள் அரசியலுக்கு போயிருக்கணும். மக்களின் நலம் சார்ந்து சிந்திக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இங்கே மதம் ஆட்சி செய்கிறது, அரசே மத அரசாக நிறுவப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஆபத்து பாரு. நீ ஒரு கோட்பாடு வச்சிருக்க, குறிப்பா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள், அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், நீங்க பிஜேபி மதவாத சக்திங்கிறீங்க. அப்ப காங்கிரஸ் மிதவாத சக்தியா? சேம் பிளட்ரா, சேம் பிளட். அவன் சாவண்ட் இந்துத்துவா, இவன் சாஃப்ட் இந்துத்துவா. யாரா இந்துஸ் பிஜேபி, எஸ் யாரா இந்துஸ் காங்கிரஸ். அவன் பாபர் மசூதியை இடிப்பான், காங்கிரஸ் இடிக்க அனுமதிக்கும். அவன் அடிக்கல் நாட்டுவான், கங்க்ராச்சுலேஷன். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். மொத்த பேரும் பேசுவான். இல்லை என்றால் ரத்த ஆறு ஓடும், பெரும் கலவரம் வெடிக்கும். இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் பிரபாகரன் பிள்ளை. நான் ரத்தம் சிந்துற உயிர் கூட போட்டு, ஆனால் செத்து கூட நான் விழுகிற ரத்தம் சிந்துறேன். எனக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை கொடுன்னு கேட்டவன் நான் ஒருத்தன் தான். நீ தீர்ப்பு தான் சொல்லியிருக்க. ராமர் பிறந்ததற்கோ வாழ்ந்ததற்கோ இறந்ததற்கோ அங்கே எந்த தொல்பொருள் சான்றோ வரலாற்று சான்றோ இல்லை. யார் சொன்னது? நீதிபதி. ஆனால் பிறந்தார் வாழ்ந்தார் அங்கே இறந்தார் என்று நம்பப்படுகிறது. அதனால் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. எப்படி? எவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஒரு நாட்டின் உயர்ந்த நீதி நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. அப்போது முத்தலாக்கு தடை சட்டம், அது எப்படி சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு? அதுவும் அந்த இனம், அந்த மக்களினுடைய நம்பிக்கை தானே, அதுவும் நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல வேண்டியதானே. இதுதான்டா பாசிசம். பாசிசம் என்ன தெரியுமா? இதுதான் பாசிசம். இது காங்கிரசின் நிலைப்பாடு, ஐயா ஸ்டாலினின் கருத்து நிலைப்பாடு, பாபர் மசூதி தீர்ப்பில் அவர் நிலைப்பாடு. என் தம்பி பாடினால துறை சின்னவன் மாவீர வேற ரொம்ப இந்த டிவியில போடும்போது அதை வேற மனப்பாடம் பண்ணிட்டு வெறுப்பேற்ற மாதிரி பாடிட்டு தெரியுமா? ஸ்டாலின் தவறாரு, விடியல போறாரு, அதுதான் மக்களோட முடிவு. நான் பேசினேன், அவ்வளவுதான் முடிஞ்சிருது. அவ்வளவுதான் மக்களோட முடிவு. அந்த பாட்டு எவ்வளவு சரியா இருக்க, மக்களோட முடிவு அவ்வளவுதான். விடிவு அவருக்கு, அவர் வீட்டுக்கு, முடிவு நமக்கு, நம் நாட்டுக்கு. நல்லா கவனிச்சு நீ முதல்ல தெளிவட. அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்க.
உலக அரசியலை பார், உலக அரசு நாடுகளின் நிர்வாகத்தை பார், அதுக்கப்புறம் என்ன ஒரு தடவை பார். எனக்கு போடலாம்னா போடு, இல்லைன்னா அவங்களுக்கு தான் போடலாம், தாராளமா போடு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை எனக்கு ஒண்ணும் இல்லை. இங்கே மதம் அரசாளக்கூடாது என் உடன் பிறந்தவனே, அதை கடந்த மனிதம் தான் புனிதம், அந்த மனிதம் தான் அரசாளனும். அதுவும் உடன் பிறந்தவன் முன்வைக்கிற அரசியல் அதுவும் இல்லை. அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான். பெருந்தலைவர் காமராஜர் தாத்தா, அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு. இது எங்கள் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன், அவன் பேரும் இவன் பிள்ளைகள் நாங்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் எங்களின் அரசியல். என் அரசியல் எறும்புக்கு இருக்கு, உன்னை கடிக்கிற மூட்டை பூச்சி கொசுக்கு இருக்கு, புல்லு பூண்டுக்கு இருக்கு, நாய் நரிக்கு இருக்கு, பாம்பு கொக்குக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. உலகில் எல்லா உயிரினமும் இருந்தால்தான் மானுடன் வாழ முடியும். இது உயிர் சங்கிலி, உயிர் தொடர்பு, உயிர் சுழற்சி. இதாண்டா சூழியல், இதாண்டா உயிரியல், இதை அறிவதாண்டா அறிவியல், இதை உணர்த்துவதாண்டா அரசியல். இதாண்டா கத்துக்கு நீ.